அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சவுட்டு என்று சொல்லப்படுற அ மரக்கறி, அதாவது கிட்டத்தட்ட சுரக்க, பூசணி இனங்கள் அப்படியான ஒரு கொடி இனம்தான். அதைத்தான் நான் இந்த வருடம் முதல் தடவையாக உருவாக்கி இருக்கிறேன். எப்படி இதை நான் பயிரிடுறதுன்றத காட்டப் போறேன் உங்களுக்கு. கூடுதலா ஏசியன் கடியல் வழியும், அதாவது தமிழ் கடியல்லையும் இருக்குது. நீங்க எங்கேயும் வாங்கலாம். கிலோ 3 €49 வித்தேன்ட்டு சொல்லி நான் 3 காய எடுத்து வந்தேன். ஏனென்று சொன்னா, கட்டாயம் இந்த முறை நான் அது பயிரிட்டே ஆக வேணுமென்ற அந்த ஆசையில தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அந்த 3 காய் அது 1 கிலோ இல்ல. ஆனா 3 காய் எடுத்துக்கொண்டு வந்து, நான் பாருங்கோ இப்ப எத்தன கண்டு உருவாக்கி இருக்கிறேன். எப்படி உருவாக்கி இருக்கிறேன்ன்றத தான் உங்களாலேயும் இது முடியும். எதுவுமே கஷ்டமென்று விட்டுறாதேங்கோ. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதுதான் நான் முதல் அத அந்த காய், அதாவது கொய்யாப்பழம் மாதிரி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள மாங்காய்ன்ற வித மாதிரி தான் சப்பையா இருக்கும். மாங்கொட்டை என்று சொல்லுவீங்க தானே, அதே வித மாரி தான் உள்ளுக்குள்ள இருக்கும். அத நான் வாங்கின உடனேயே இது அப்படியே வெளி பொருளை அப்படியே சமைக்கிறதுக்கு எடுத்துட்டு, விதைய மட்டும் எடுத்து மண்ணுக்குள்ள தாட்டுது. இது எவ்வளோ நாள் 2, 3 கிழமைக்கு மேலே ஆயிட்டுது. 3 கிழமை இருக்கும் இந்த கண்டு. ஏன்னு சொன்னா, இப்ப இனி சூரிய ஒளி பட கெதி கெதியா வளர்ந்துருவ. இது ஒ இதுக்கப்புறம் 2 கிழமை கழிச்சு அடுத்த காய நான் வெயிட் பண்ணினேன். ஏனென்று சொன்னால், எல்லாருமே சொல்லி இருந்துச்சுன்னா, இது அப்படியே சும்மா நீங்க வீட்டுல வாங்கி வைக்க முளை தண்ட பாட்டுல வரும், அதுக்கப்புறம் நடலாம் என்று சொல்லி. அதை நான் நம்பித்தான் அப்படி வச்சேன். ஆனால் அது ஒரு கொஞ்ச நாள் செல்ல உள்ளுக்குள்ள உள்ள விதை கொஞ்சம் ஊதி விரிஞ்சு முளை வெளிக்கிறார். அந்த மட்டத்துல இதுக்கப்புறம் 2 கிழமை கழிச்சு இதை நான் எடுத்து வச்சு இப்படி இந்த அளவில் முளைச்சு வந்து நிக்குது. அதுக்கப்புறம் இந்த 3வது நான் சமைக்கல அப்படியே என்ன செய்தேன், கிடக்கட்டும் முளை விரட்டுமண்டே அந்த இடத்துல விட்டேன். அது வர காணையில தண்ணி தன்மை போய் காய வலிக்கிட்டோன்னே நான் இப்படி தண்ணிக்குள்ளே, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்ச மாதிரி இப்படி இதை வச்சு விட்டேன். ஆனால் இது இதுதான் அழுகி இருக்க ஒழிய உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தால் இங்க முளை வருது. இப்ப இத நான் எப்படி மண்ணுக்குள்ள வைக்க போறேன்னு சொல்லி, இனி நாங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இதை மண்ணுக்குள்ள வச்சோன்னே வரும். ஆனா இவ்வளவு நாளும் இது வெயிட் பண்ணியே இருக்க தேவையில்லை. நீங்க எப்ப வாங்குறீங்களோ உடனே இப்ப கூட இதை நீங்க செய்யலாம். இன்றைக்கு போய் கூட இந்த சவுட்டவ சில பேர் சவுச்சவுன்னு சொல்லிவினோம், அப்படி வித்தியாசமான பேர்களை கொண்டு அழைப்பினோம். நான் சரியான பேர் இதுல கீழே போடுவேன், நீங்க பார்க்கலாம். இதைத்தான் நான் இனி இதுக்கு விட தேவையில்லை. நாங்கள் இது எடுத்து இப்ப உங்களுக்கு எப்படி இதை இப்படி வச்சனான்னு சொன்னா இதுவுமே முளைச்சு வந்துடும். நாங்கள் மண் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பல வீடியோக்கள்ல காட்டியிருந்தேன். இதுக்குள்ளே அளவா எடுத்துட்டு நான் இதை சமைக்கக்குள்ளே எடுத்தது இந்த வெளிப்பகுதியை எடுத்தது. இப்ப இது எடுக்க மாட்டேன். ஏனென்று சொல்லி சொன்னா இது பழுதடைந்து கன நாள் ஆயிட்டுது. அப்ப தண்ணி தன்மையெல்லாம் போய் எப்படி சுருங்கி இருக்கு. இப்படித்தான் எங்களோட உடம்பும் தண்ணி குடைக்கிற குறைவா இருந்தா எப்படி பாதிப்படையும் உள்ளுறுப்புகள்ன்றது உங்களுக்கு விளங்கும். இதை பார்ப்போம். இந்த உள் விதை அதுல வெட்டுப்படாம மெதுவா வெளிப்பக்கங்களை நாங்க வெட்டி எடுக்கிறோம். ஓரளவுக்கு வெட்டி எடுத்தா கூட பரவாயில்லை. ஆக தாட்டு வெட்டணும் இல்லை. இங்க பாருங்க, வாங்கின உடனே நல்ல பச்சையா இருக்கேக்குல இந்த விதை இப்படி விரிஞ்சிருக்காது, மூடித்தான் இருக்கு. நான் சாடியா அதை அப்படியே கீறி போட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதை பிரிக்க விதி எப்படி வருதுன்னு சொல்லி இதைத்தான் இப்ப வைக்க போறேன். அதாவது மாங்கொட்டை விதையில இந்த வெளி இதை உடைச்சா வெளி கவர் மாதிரி இருக்கிறது தான் இது உள்ளுக்க வர்ற இந்த முளை. நீங்க இதை இப்ப பாருங்க, முளை வந்திருக்கு. தண்ணிக்குள்ள வச்சும் அது அழுகை இல்லை. வெளிப்பகுதி மட்டும் அழுகி இருந்தது, இது அழுகை இல்லை. இதைத்தான் நான் மேற்படியா அப்படியே வைக்க போறேன். இதை இப்படியே வச்சோம்னு சொன்னா இந்த முளை இப்படி தெரிகிற மாதிரியே நீங்க வைக்கலாம். வச்சுட்டு மற்ற பகுதியை இப்படி மூடி விட்டா சரி. முளை மட்டும் வெளியில தெரியுது, மற்றதை மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இனி அது கெதியா முளைச்சு வந்துடும். இப்படித்தான் நான் முதல்ல வைக்கல இந்த முளை வரையில தனியா விதையை எடுத்து இப்படியே மண்ணுக்குள்ள விட்டு மூடி விட்டது. இப்போ 3 காய் வாங்கினால் ஒன்றுமே வீணாக இல்லை. இதுவும் வந்தது, 2வதும் வந்தது. இந்த 3வதுமே இப்போ உங்களுக்காக காட்டுறதுக்காக இவ்வளவு நாளும் வச்சிருந்தேன். சரி, தண்ணிக்குள்ள வைக்க கெதியா வந்துடுமோ அப்படி என்று சொல்லி வெயிட் பண்ணி அதில் விட நீங்கள் இதை உடனே நீங்கள் விதையை எடுத்து மண்ணுக்குள்ள வச்சால் இவ்வளவு தூரம் பாருங்க. உடனே நான் அதை பார்க்கல
பிஞ்சு விதியா இருந்தது. என்ன இது முளைக்குமோன்ற ஒரு டவுட் இருந்தது. என்றாலும் அது எல்லாரும் சொல்லினமே என்று சொல்லி பார்த்தேன். அது வச்சோடனே நல்ல பலமா வந்துட்டுது. பார்க்க இது 3 கிழமைக்கு மேலேயாச்சு சின்ன கண்டா நிற்குதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் அது அந்த மரம் நல்ல வயிறிச்சு நல்ல பலமா வந்துட்டுது. இனி இப்போ இதை நாங்கள் எங்கே நடணும், அதாவது இது ஒரு கொடியாத்தான் வரும். நீங்க நினைக்கலாம் இது நாங்க சாப்பிட்ற இல்லையே எப்படி வைக்கிறது அப்படி என்று சொல்லி. உதாரணத்துக்கு பின்னுக்கு அதுல அந்த வேலி மாதிரி போட்டிருக்கணும். அதுல நான் கூடுதலா போஞ்சி தான் கூடுதலா நடுறது. அதுல அப்படியான இதுல தான் இதை நடப்போறேன். அல்லது உங்களுக்கு பெரிய இட வசதி இருந்தேன்னு சொல்லி சொன்னால் கொட்டிலோ அதுக்கேற்ற மாதிரி பந்தல் போட்டுட்டு அப்படி கூட நீங்க நட்டு விட்டால் ஒரு சாடிக்குள்ள கூடவே பெரிய சாடி எடுத்து நல்ல பசலை மண்ணா போட்டு தண்டுட்டு அந்த பந்தல்ல பிடிச்சி விட்டீங்கன்னு சொன்னால் கூடுதலா இது ஒரு 10ஆம் மாதம் மட்டும் 10 மாதம் கடைசி மட்டுமே நிற்கும். இதுல வர்ற காய்களை நீங்கள் எப்படி பாவிக்கலாம் என்று சொல்லி சொன்னால் ஒரு சாம்பாருக்குள்ள போடுறதோ பருப்போட சேர்த்து காய்ச்சறதோ அல்லது நீங்க ஒரு முள்ளங்கி கிழங்கு அல்லது புடலங்காய் சுரக்காய் எப்படி காய்ச்சுவீங்களோ அதே போலத்தான் கணக்கு அவிய விட தேவையில்லை. ஏன்னா கெதியில இது அவியக்கூடிய ஒரு பொருள், ஒரு கேரட் மாதிரி அப்படி டக்கண்டு அவிஞ்சிடும். அப்ப அதே மாதிரி நீங்க பாவிக்கலாம். இது எதுக்கு எல்லாம் நல்லம் என்று சொல்லி இதெல்லாம் தேவையாண்டு நீங்க யோசிப்பீங்க. நீங்க ஒரே மரக்கறியை சாப்பிடாமல் மாற்றி வேற வேற மரக்கறிகளை சாப்பிடும்போது உங்களுக்கு சீனி வர்த்தம் உள்ளவையோ அப்படியான உடம்பில் உள்ள கெட்ட கழிவுகள் போக, மற்றது நீர்ச்சத்துகள் அதுகளை கெட்ட நீர்ச்சத்துகளை குறைக்க, மற்றது சீனி வர்த்தத்தாலே அவதிப்படுறவைக்கெல்லாம் இது நல்ல மரக்கறி. மற்றது இது நீங்க காய் மட்டும்தான் பாவிக்கணும் இல்லையா, அந்த இலை இருக்குல்ல, இலை ஆறுமென்று சொன்னா நாங்க என்ன சொல்லுங்க கூடுதலா நினைக்கிறோம் இலை நல்ல மில்லின்னு சொல்லி காயில தான் பாவிக்கிறோம். காய் பாவிக்கலாம், ஆனால் அதே அளவு நீங்கள் அந்த இலையில வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. நீங்கள் பொதுவாக அறிஞ்சா முள்ளங்கி இனமோ கரட்டோ இப்படி சுரக்க பூசணி இனமா என்னவா இருந்தாலும் அதிலும் விட அந்த இலை 10 மடங்கு சத்து நிறைஞ்சிருக்குது. மற்றது இந்த டவுன் என்று சொல்லப்படுற சமிபாடடைகிற பிரச்சனையை நிறையவே போக்காட்டும். சில பேர் எல்லாம் இங்கே என்ன செய்வீங்கன்னா ஒரே வகையான உணவு பதார்த்தங்களை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. எல்லாரையும் தப்பு சொல்லலை, அது பிள்ளைகளுக்கு இங்கே விரும்பி சாப்பிட்றது இலவகை மரக்கறிகளை விட மாமிசம் அசைவ உணவை கூட சாப்பிடுவார்கள். நோமலாக ஒரு சுகதேகியாக ஆரோக்கியமாக இருக்கிறவர்களுக்கு 2 தரம் மலம் கழிக்க வேண்டும். அது இல்லை ஒரு தரம் தான் கழியுது, சில பேருக்கு 1 விட்டு 1 நாளைக்கு தான் கழியுதுன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு காலப்போக்கில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரது உண்டு. கேன்சராக இருக்கலாம், மற்றது சிறுநீரகத்தில் வர்ற கோளாறுகளாக இருக்கலாம், மற்றது சீனி வர்த்தமாக கூட இருக்கிறதுக்கு கூட ஒழுங்கான மலக்கழிவுகள் இல்லாத காரணம். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே எங்களுடைய அம்மா சொல்லுவா, அப்போ விவசாயம் செய்கிற காலகட்டங்கள்லேயே ஒரு கீரையும் சோறுமே சாப்பிட்டது இருக்குது. அங்கத்தை கீரைண்டைக்குள்ள பல தொய்யல் கீரை, அதுக்குள்ள எத்தனையோ மருத்துவம் நிறைஞ்சிருக்குது. அப்போ இலவகை சொல்லுவா கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஒரு இலவகை, ஒரு கீரையோ ஒரு வரியோ அப்படி இருக்க வேணும்னு சொல்லுவா. அப்படி அதை நீங்கள் சேர்த்து கொண்டு வந்தால் திடீரென்று நீங்கள் இலவகையை சாப்பிட்டோன்னு காலம் கடந்து சாப்பிடல உடனே குணமடையலாது. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வரையில ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வீதமாக உங்களை உடம்பு சீரடைஞ்சு கொண்டு வரும். அப்போ இந்த இலையில நீங்கள் சாதையாக சுண்டுறதுன்னு சொல்கிறது அல்லது வறுக்கிறதுன்னு சொல்கிறது, ஒரு முருங்கை இலையை எப்படி வதக்கி போட்டு சாடையாக வறுவலா வெங்காயம் இதுகள் போட்டு வதக்கிட்டு அதை போட்டு வதக்கி சாப்பிட்றீங்களோ அப்படி இதை சாப்பிடலாம். தனியாக உங்களுக்கு இந்த இலை வறுத்து வதக்கி சாப்பிடலாட்டி கொஞ்சம் கரெட் இருக்குத்தானே, அதை தேய்ச்சி போட்டு பெரிய கண்டிதால் தேய்க்கிறது இருக்குத்தானே, அதை சாடையாக தேய்ச்சி போட்டு உறைஞ்சி போட்டு அதோட கூட சேர்த்து இதை சமைச்சு சாப்பிடலாம். அந்த இலையில வீணாக்காதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஆர்கானிக் இதாக ஒவ்வொரு பயிரும் செய்யும் போது அந்த இலைகளை நீங்கள் கூடுதலாக பாவியுங்கோ. நானும் பாவிச்சிருக்கிறேன். என்ன இதெல்லாம் பாவிக்கலாமா நஞ்சு இல்லையாண்டு எல்லாமே பயப்படாதேங்கோ. இப்படியானது அதாவது எது எல்லாம் நாங்கள் மாட்டுக்கு சாப்பிட கொடுக்குறோம்ட்டு பாருங்கோவன் எந்த இலை வகையெல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் கூடுதலாக கேரட்டோ முள்ளங்கியோ கிழங்கு எடுத்து போட்டு இலைய மாட்டுக்கு கொடுக்குறோம் பாருங்க. நாங்கள் கிழங்கை தான் பெருசாண்டு எடுத்து தான் அதை சாப்பிட்றோம். அதை கழிவு மாதிரி தான் மாட்டுக்கு போடுறோம். ஆனால் மாடு அதை சாப்பிட்டுட்டு எங்களுக்கு நிறைவான சத்தோடி அந்த தர்ற பால் ரத்தத்திலே ரத்தம் பாலாகி அந்த பால் எடுத்து நாங்கள் ஒரு குழந்தையே வளருதுன்னு சொன்னால் அப்போ இந்த இலவகையிலே எவ்வளவு சத்து இருக்குது, எல்லா நிறைவான உடம்புக்கு தேவையான சத்துகள் இருக்குது. தனியே நாங்கள் கொழுப்பு புரதம் மாப்பொருள் இந்த 3மே சாப்பிட்டா பத்தாது. அதோட
மெயினா இது தேவை. அதோட மற்ற மற்ற கனிப்பொருட்கள், விட்டமின்கள் எல்லாம் நார்ச்சத்து அப்படியானதெல்லாம் உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவை. அது நாளாந்தமே தேவை. நீங்க 5 நாள் அப்படி தனியா மெயின் புரதத்தையும், கொழுப்பையும், மாப்பொருளையும் சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் இலவகை சாப்பிட்டா அதெல்லாம் செமிச்சிருமென்ட்டு அப்படி இல்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் சேர்க்கையிலேயே கொஞ்சம் 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 சேர்த்து கொண்டு வாங்கோ. சேர்த்து கொண்டு வந்தா என்ன ஆரோக்கியமா இருக்கலாம், நோயில் பாதிக்கப்படாம இருக்கலாம். இப்படியானது நீங்க அசைவ உணவு எடுக்கிற நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. அந்த பிடிச்சதோட இப்படியானதுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா பழகி கொண்டு வாருங்கொண்டு சொல்லி இப்ப இன்றைய காணொலி என்று சொன்னா, நான் இப்ப இதை கட்டாயம் நானே முதல் முறையாகத்தான் தேடி அது இப்படி ஒன்று இருக்கா ஒரு முறை கண்ட போதுதான் என்னுடைய சகோதரி வீட்டை போன போது இது எங்க இப்படி என்று அறிஞ்சதுல அவைக்கு பக்கத்திலே அவை தோட்டம் செய்கிறதுக்கு பக்கத்து தோட்டக்காரர் செய்தி தண்டதுல இந்தாங்கொண்டு கணக்க வருதண்டு கொடுத்ததுல தான் சரி அவ தங்கச்சி எனக்கு தூக்கி தந்தா சமைச்சு பார்த்துட்டு தான் இது கட்டாயம் உருவாக்கணும். இந்த முறை முதல் முறை உருவாக்கி இருக்கிறேன். அதுவும் போய் கடையில சரி விதையண்டு வாங்காம நேரடியா உருவாக்கி இருக்கிறேன். இது எப்படி காய்க்குது எப்படி வருது என்றதை நான் உங்களுக்கு தொடர்ந்து பிறகு வீடியோக்கள்ல காட்டிக்கொண்டே இருப்பேன். நீங்களும் இதெல்லாம் மற்றது சக்கரவள்ளி கிழங்கு கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வேர் வந்து வச்சது மற்றது அதை வெட்டி வச்சு வேர் வந்தது அதையும் இதோட பார்ப்போம். இது நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். பிறகு நான் இது வச்சு எவ்வளவு கொடி விட்டு வளரேக்கில்ல பந்தல்லையோ இல்லை அதுலயோ வச்சு வளரேக்கில்ல உங்களுக்கு திரும்பவும் காட்டுவேன். இப்ப நாங்கள் அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு நான் பிறகு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல என்று சொல்லியிருந்தேன். அதை நாங்க இப்ப பார்ப்போம். எப்படி நான் அதுவும் முதல் தடவையாத்தான் உருவாக்கினான். ஒரு கிழங்கில 10 கண்டு உருவாக்கின்றதுக்கு அதை நிரூபிச்சிருக்கிறேன். இதை தொடர்ந்து பார்ப்போம். அதை 2-3 கண்டு நான் நட்டுட்டேன் மண்ணுக்குள்ளேயே. அதையும் காட்டி மற்றது சின்னனுக்குள்ள வேர் வைக்க வச்சுக்கிடாக்கு பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்க்க முதல் இதை நான் எடுத்து காட்டுறேன்னு சொன்னால் அப்படி சின்ன சாடிக்குள்ள இதுக்குள்ள வைக்கல கீழே தண்ணியை விட பாருங்க கீழே இப்படி நேரடியாக இப்படியானதுக்குள்ள வைக்கப்படாது. இப்படி வச்சா தான் வேறு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குதுன்ட்டு பார்த்தீங்களா. இனி பயப்பட தேவையில்லை. நாங்கள் இது எடுக்கல அப்படியே வேர் திரண்டு இருக்குது கீழையும் வந்திருக்குது. இதை இப்படியே நாங்கள் டிரெக்டாக இனி மண்ணுக்குள்ள நடுவோம். இப்படி நடலாம். நீங்க எந்த இடத்துல நடப்புறீங்களோ பெரிய தொட்டியில நடுறதுண்டா கூட தொட்டியில நடலாம். அல்லது நேரடியா மண்ணுக்குள்ள இடம் உங்களுக்கு நிலம் இருக்குதுன்னு சொன்னால் எதுல பிடிச்சு விட போறீங்களோ அதையொட்டு நடலாம். இப்ப நாங்கள் அந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொன்னேன் தானே பாருங்க. அந்த கிழங்குல இருந்து வேர் வந்த பகுதியை வெட்டி வச்சுட்டு இப்ப நிலத்துக்குள்ள நட்டுட்டேன். நிலத்துக்குள்ள நட்டா போலயே இங்க குருத்துகள் எல்லாம் வருது. என்னடா வேர் நல்லா வச்சபடினால வருது. இதை நான் என்னட்டு சொன்னா கால் மிதிக்காத இடமா இருக்கணும்னு சொல்லி இதையுமே பிறகு இங்கே ஒன்று நட்டுருக்கிறேன். அதே மாதிரி இதுல இந்த அடிப்பகுதி அண்டு இதுவுமே நட்டு இந்த குருத்தெல்லாம் வந்துட்டுது. மற்றதுகளை எங்க வைக்கிறது கண்டு நான் இடம் தேடி கொண்டிருக்கிறேன். ஏண்டா முதல் இதை வச்சு இது கொஞ்சம் வளர்ந்து வர அடுத்ததை வெப்பமிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா இது கீழே நிலத்துல கூட படர்ந்து வரும். அதால பக்கத்துல இடம் இருக்கிறமா இருக்கணும். மற்றது ஒரு ரிங் போட்டிருக்கிறேன். மரத்தாலான ஒரு வளையம் ஒன்றை போட்டிருக்கிறேன் என்று சொன்னால் மண்ணை இதுக்குள்ள சாஃப்டாயே லூஸா வச்சிருக்கிறதுக்கும் தண்ணி விடவும் நல்ல கணக்கா இருக்கும்ன்றதுக்காக இப்படி வச்சிருக்கிறேன். இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த சவுட்டு என்று சொல்லப்படுறது எப்படி அதை எப்படி நான் வச்சு உருவாக்கி இருக்கிறேன், எப்படி நீங்களும் இலகுவாக அதை உருவாக்கலாம்ன்றதை காட்டியிருந்தேன். அதோட நான் சக்கரவள்ளி கிழங்கு நிலத்தில் வச்சு முளைச்சி வந்துட்டுதுன்றதையும் காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயமாக முயற்சி எடுத்து உங்களுக்கு இடங்கள் இருந்துன்னு சொன்னால் பால்கனியில் கூடவே இதை வைக்கலாம். பெரிய தொட்டியில் நீங்கள் வச்சுட்டு கரையில் பால்கனிலேயே எங்கேயுமே ஏதோ ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அதிலேயே நீங்க ஒரு நூல் மாதிரி கட்டிக்கு ஏதோ ஒரு வசதி அமைச்சு நீங்கள் அதுல கூட தொங்க விடலாம். என்று சொன்னால் இது சுரக்கா மாதிரி ஓஹோ ஒன்று போகாம ஓரளவில் இதண்டும் காயல் நிறைய வரும். அப்ப பெரிய அளவு நீங்க நிற்கிற மாதிரி பயப்படுற அளவுக்கு இடத்தை பிடிக்காது. அப்ப அதனால நீங்க கட்டாயமே எல்லாரும் செய்து பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்தடுத்த காணொலியிலும் தொடர்ந்து இப்படியானது உங்களுக்கு போட்டுக்கொண்டிருப்பேன். தொடர்ந்து பாருங்கள். மிக்க நன்றி. அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.